Good morning students. Today we are going to see the lesson current electricity part 7. So in this video we are going to discuss about the topic resistors in series and parallel. So in unit 1 we discuss about the capacitance in series and capacitance in parallel. So in unit 2 we are discussing about resistors in series and resistors in parallel. Okay, so first we are going to discuss about the topic resistors in series. So we are considering the resistors in this series form. So series ன்றப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு ரெசிஸ்டரோட ஜாயிண்ட் ஆகி இருக்கும். So R1 is connected with R2 and R2 is connected with R3 and இதோட இது வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்கும் in the direction of the positive terminal. So I draw like this I current flowing direction. Okay. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம நேம் பண்ணிடுறோம் R1 R2 R3 அப்படின்னு ரெசிஸ்டன்ஸை நேம் பண்ணிடுறோம். பட் இதோட கரண்ட் ஃப்ளோயிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் கரண்ட் ஃப்ளோயிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா இங்கே எந்த ஒரு சப்டிவிஷனும் இல்லை. ஸோ அதனால் கரண்ட் ஃப்ளோயிங் வந்து எப்படி இருக்கும் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் ஐ அப்படின்னு 3 இடத்துலையுமே டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். பட் இதில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேரி ஆகும். பிகாஸ் சி த டயக்ராம், இதோட டெர்மினல் வந்து R3 ரெசிஸ்டன்ஸ்லையும் R1 ரெசிஸ்டன்ஸ்லையும் தான் படுது. பட் R2 ரெசிஸ்டன்ஸ்க்கும் பேட்ரிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ வி ஆர் ரைட்டிங் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸ் V1 V2 V3. ஓகே, ஸோ 3 இது எழுதுவோம். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னாலும் சரி ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல்னாலும் 3 இது நம்மளோட ஓம்ஸ்லா ஃபார்முலா வந்து V is equal to IR அந்த ஃபார்முலா வச்சு தான் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில். அண்ட் ரெசிஸ்டன்ஸோட நேம் வந்து R1 R2 R3ன்னு கொடுத்துட்றோம். அண்ட் இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து வேரியாது. ஸோ V1 V2 V3. நம்ம லாஸ்ட் யூனிட்டில் கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரீஸ் பார்க்குறப்பே நம்ம ஈக்குவலன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். தட் மீன்ஸ் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இது பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அதுதான் என்னென்னா ஈக்குவலன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். அதே விஷயத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரா த ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் சீரீஸ் கனெக்ஷனில் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த RS ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா V is equal to IR is the Ohm's formula. ஸோ இதில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வேரி ஆகுது. ஸோ V is equal to V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஓகே, ஸோ பட் கரண்ட் என்ன ஆகலை வேரி ஆகலை. அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது சேஞ்சாக இருக்குது. ஒரு ஒருக்கும் வேறு ரெசிஸ்டன்ஸ் நம்ம நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா V1 is equal to IR1, V2 is equal to IR2, V3 is equal to IR3. அண்டு இந்த வந்து நம்ம ஓம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் V is equal to IR. இந்த ஐஆரோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அண்ட் V is equal to IRன்றது தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறோம். ஸோ IR is equal to IR1 ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. ஸோ இங்கே வந்து எது காமனாக இருக்குது we have to take outside. ஸோ I is the common term. So we have to take outside. So I into R1 plus R2 plus R3. So just strike out the I alone. So what is the equivalence resistance? R is equal to R1 plus R2 plus R3. So suppose if you are applying value, so R1 equal to 5 ohm, R2 is equal to 6 ohm, R3 is equal to 2 ohm. What is the equivalent resistance value? It is equal to 13 ohm. இதில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கிடைக்குது 13 ohm கிடைக்குது. இந்த 13 ohmன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட இது எப்படி இருக்குது இந்த ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து ஹையாக இருக்குது. ஓகே, now we are going to discuss about resistance in parallel. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ பேரலல்ன்றப்ப இங்கே என்ன ஆகும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட எட்ஜும் வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ R1 R2 R3 எல்லா எட்ஜுமே பேட்டரியோட டெர்மினலில் கனெக்ட் ஆகியிருக்கு.
ஸோ இங்கே கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோயிங் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ கரண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும், தென் R2க்கு போகும், தென் R3க்கு போகும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதுனால கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பேரலல் கனெக்ஷனில் கரண்ட்டோட வந்து வேரி ஆகும். ஸோ வி ஹாவ் டு டினோட் அஸ் I1, I2, I3 அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து R1, R2, R3. பட் வோல்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டர்ஸில் இருக்க ஒவ்வொரு எட்ஜும் பேட்டரியோட டெர்மினலில் கனெக்ட் ஆகி இருக்கு. ஸோ வி மூணுலேயுமே சேமாக இருக்கிறனால வி. ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் கனெக்ஷனில் வந்து கரண்ட் வந்து யூனிஃபார்மாக இருந்தது. பட் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலில் வந்து பொட்டன்சியல் வந்து யூனிஃபார்மாக இருக்குது. ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ட்ரா த ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே யூனிஃபார்மாக இருக்கிறது என்ன அப்படின்னா வேரி ஆகி இருக்கிறது என்னன்னா current. So I is equal to I1 plus I2 plus I3. Okay, so the same formula, Ohm's formula only we are going to apply here. V is equal to IR, but இங்கே current தான் vary ஆகிருக்கிறனால I மட்டும் left hand side வச்சுட்டு மீது தான் right hand side கொண்டு போகிறோம். So I is equal to V by R. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணுறப்ப எது நம்மளுக்கு மாறாமல் இருக்குது, வோல்ட் தான் மாறாமல் இருக்குது. ஸோ I1 is equal to V divided by R1, I2 is equal to V divided by R2 and I3 is equal to V divided by R3. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி வரும், ஐயோட வேல்யூ தானே ஐன்றப்ப V by R அப்படின்னு வரும். பட் V வோல்ட் வந்து மாறலை, ரெசிஸ்டன்ஸ் தான் மாறி இருக்கு. வி ஆர் ஃபைண்டிங் த ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் RP அப்படின்னு போடுவோம். So V by RP is equal to V by R1 plus V by R2 plus V by R3. Take the common terms outside. So V the common term we have to take outside. So V into 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Strike out the V in both sides. So we get 1 by RP, that is equivalent resistance. 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இப்போ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸில் வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்ல, அதே சேம் வேல்யூவை இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். So R1 equal to 5 ohm, R2 is equal to 6 ohm and R3 is equal to 2 ohm. Then what we get, 1 by RP is equal to 1 by 5 plus 1 by 6 plus 1 by 2. We have to take LCM. So the LCM is 30. So numerator வந்து 6 plus 5 plus 15 அப்படின்னு கிடைக்கும். So if we are adding, we get 26 by 30. Just take reciprocal. So we get RP is equal to 30 by 26. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப நம்மளுக்கு 15 by 13 வரும். இதை நம்ம வந்து டிவிஷன் பண்ணுறப்ப we get 1.15. ஸோ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.15. ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை விட நம்மளோட ஈக்குவலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ RP equivalent resistance value is smaller than that of the individual resistors. ஸோ இப்போ நம்ம ஒன்று நோட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும், நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ், நம்மளோட யூனிட் 1 கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறப்ப இதுக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே மாறி இருக்கும். தட் மீன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து RS equal to R1 plus R2 plus R3 அப்படின்னு வரும். பட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து என்னென்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அதுக்கு வந்து டினாமினேட்டரில் வரும் 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2 plus 1 by C3 அப்படின்னு வரும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் வந்து 1 by R1 equal to 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 R3ன்னு வருதா, அதுக்கு அப்படியே மாறி இருக்கும் கெப்பாசிட்டன்ஸில். கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு C is equal to C1 plus C2 plus C3 அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது அண்ட் அட் சேம் டைம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பேட்ரிக்கு செல்லுக்கும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் we are going to discuss the sum. Example 2.8. So what is the given sum? Calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across each resistance in the circuit. So first understand the question. What is given? Calculate the equivalent resistance for the circuit. First we have to find out the resistance value, equivalent resistance value. Okay, so in the given circuit, so circuit or value, circuit வந்து என்னது, it's a series connection. So first we have to find out the equivalent resistance value. Then they are given the battery volt, that is 24 volt battery, and resistance value is 4 ohm and 6 ohm. And one more thing they are asking, that is we have to find the potential difference across each resistance in the circuit. ஸோ ஒவ்வொரு சர்க்கியூட்லேயும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதை இட்ஸ்
சீரிஸ் சர்க்கியூட். ஸோ பொட்டன்சியல் வந்து பேட்டரியோட இது வந்து எட்ஜ் வந்து எல்லா இடத்துலையும் படலை. ஸோ பொட்டன்சியல் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். பட் கரண்ட் ஃப்ளோ தான் என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸும் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 1ல் வந்து பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, ரெசிஸ்டன்ஸ் 2ல் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, RS ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கனால R1 ப்ளஸ் R2 நான் போடுறேன். எனக்கு n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 4 + 6 இஸ் ஈக்குவல் டு 10 ohm. ஸோ த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் 10 ohm. Next, what we have to find? We have to find the potential difference across each resistor. And we know the formula V is equal to IR. This is a Ohm's formula. Volt வந்து எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு, 24 volt. And resistance ஓட value என்ன நம்மளுக்கு, equivalent resistance value is 10 ohm. And நம்மளுக்கு இப்போ என்ன தேவை, நம்மளுக்கு we need current, I ஓட value மட்டும் தேவை. So just take that I value into the left hand side and the remaining part in the right hand side. So I is equal to 24 divided by 10, which is equal to 2.4 ampere. Okay, it's a current, so we have to write in ampere. So 2.4 ampere. What we have to find? We have to find the potential difference across each resistance. So V1 is equal to IR1 and we want to find out the value of V1. I ஓட value என்னன்னு தெரியும், 2.4, and resistance R1 ஓட value என்ன, 4 ohm. So இது ரெண்டே multiply பண்றப்ப we get the V1 value, that is potential difference in the resistor 1. So V1 is equal to 9.6 volt. Same thing, V2 is equal to IR2. I is the constant, 2.4 into resistance R2 value is 6. So 2.4 into 6 is equal to 14.4 volt. So the potential difference in the resistance R2 is 14.4 volt. Okay, that's it. Now the second sum, example 2.9. Calculate the equivalent resistance in the following circuit. So first we have to find out the equivalent resistance and also find the value of current I, and I1 and I2 is the given circuit. We have to find out I1 and I2. Okay, and this is the parallel circuit. First we have to find out the equivalent resistance. How we have to find out the equivalent resistance? 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. So what is the resistance 1 value? 4 ohm, and resistance 2 value is 6 ohm. So 1 by Rp is equal to 1 by 4 plus 1 by 6. We have to take LCM. So the LCM is 24. So 6 plus 4 divided by 24, we get 10 by 24. If we strike out, we get 5 by 12. Reciprocal எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா 5 by 12 வந்து 12 by 5 ஆயிரும். So Rp is equal to 12 by 5. இதை வந்து divide பண்ணுறப்ப we get 2.4 ohm. So the equivalent resistance value is 2.4 ohm. What we have to find? We have to find the current I1 and I2. So just take the Ohm's law. V is equal to IR and V is equal to I1 R1. நம்மளுக்கு என்ன தேவை, current தேவை. So just take the current alone in the left hand side. So I1 equal to V by R1. What's the potential? We know that's a constant value. So 24 volt. So 24 divided by R1 value is 4 and we get the value I1 is equal to 6 ampere. The same thing I2 we have to find. So just take I2 in the left hand side. I2 is equal to V divided by R2 and V is the 24. Potential value is 24 and the resistance is 6 ohm. Just strike out that, we get 4 ampere. Now we are going to find out the total current. So total current is equal to I is equal to I1 plus I2, which is equal to 10 ampere. So next sum, example 2.11. Calculate the equivalent resistance between A and B in the given circuit. So இதே மாதிரி ப்ராப்ளம் நம்ம யூனிட் 1ல கெப்பாசிட்டன்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ இப்போ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் பார்ட்லேயே நம்ம லாஸ்ட் யூனிட்லேயே நம்ம பார்ட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும், இது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும், இது ஒரு பார்ட்டாக எடுக்கணும். இது எல்லாமே பேரலல் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட் எடுத்துப்போம். ஸோ 1 by Rp is equal to 1 by R1 plus 1 by R2. ஸோ 1 by 2 plus 1 by 2. ஸோ LCM ரெண்டு வந்து ஈக்குவலாக இருக்கனால LCM எடுக்க தேவையில்லை. ஸோ 2 by 2 is equal to 2 divided by 2. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 ohm கிடைக்கும். ஸோ now consider the second part. So 1 by Rp2 equal to 1 by R1 plus 1 by R2. So 1 by 4 plus 1 by 4 கிடைக்கும். 2 by 4 we get 1 by 2. The reciprocal எடுக்கிறப்ப 2 ohm கிடைக்கும். Now take third part, that is 6 ohm and 6 ohm. So 1 by Rp3 equal to 1 by R1 plus 1 by R2.
is equal to 1 by 6 plus 1 by 6. So 2 by 6 reciprocal எடுக்கிறப்ப strike out பண்ணி reciprocal எடுக்கிறப்ப we get 3 ohm. So இதை நம்ம equivalent resistance draw பண்ணி காமிச்சிருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 1 ஓம் கிடைச்சது, செகண்ட் பார்ட்டில் 2 ஓம் கிடைச்சது, அண்ட் தேர்ட் பார்ட்டில் 3 ஓம் கிடைச்சது. இது எல்லாமே எப்படி இருக்குது, இப்போ சீரீஸாக கனெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ வி கெட் 6 ஓம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதையும் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்ட் நம்ம ஏற்கனவே யூனிட் 1ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட் இன் யுவர் புக். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், ஜஸ்ட் ஆஸ்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.